தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது மலர்றதுக்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக அப்படின்ற ஒரு இடத்துல 2ஆம் முறை ஆட்சி அப்படின்றது திமுகவுக்கு ஒரு எட்டாக்கனியாவே இருந்துட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மிக முக்கியமான நிலைமையா இருக்கு. என்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ண போறாரு, என்னைக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்க போறாரு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். அதை விட ரொம்ப முக்கியமா தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்றதுக்கு திரைப்பிரபலங்களிடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் மற்றும் கட்சி நிருபர்களிடமிருந்தும் ஏகப்பட்ட கட்சிகளிலிருந்தும் வாழ்த்து மலை அப்படின்றது பொழிஞ்சிட்டு இருக்காங்க. சந்திரசேகர் அவர்கள் விஜய் அவர்களுடைய தந்தை அவருக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுடைய தாயாரான சோபா அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பமுமாக வந்து சேர்ந்து விசிலடித்து அவங்களுடைய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆர்ப்பரிப்பில் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேச போகிற அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 118 இடங்களை தாண்டி தனிப்பெரும்பான்மையில அதிகப்படியான வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலை இருக்காங்க அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். உண்மையிலேங்க இவ்வளோ வருஷம் ஆண்ட கட்சி, 75 வருட கட்சி, நாங்கள் 80 வருட பாரம்பரிய கட்சி, பல தலைவர்கள் தொட்டு வந்த கட்சி அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு இடத்த தொட்டு வரலாறு திரும்பிருச்சு அப்படின்னு நிரூபிச்ச நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாகவும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுடைய வேட்பாளர்கள் ரொம்பவே முன்னணியில் வந்துட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளோ நாட்களில் தென் மண்டலம், டெல்டா மண்டலம், மத்திய மண்டலம் இது எங்களுடைய கோட்டை, இந்த கோட்டையில் யாராலையும் ஓட்ட போட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் விஜய் அவர்களுடைய ஒற்றை முகமாக நின்ற வேட்பாளர்கள் இன்னைக்கு அவங்களோட அத்தனை கனவுகளையும் தகர்த்து எறிஞ்சிருக்காங்க. ஊழல், லஞ்சம், வாய்க்கொழுப்பு, அதிகார போதை அப்படின்னு இருந்த ஒட்டுமொத்த தலைவர்களின் தலைக்கணமும் அடங்கின ஒத்த நாள் அன்னைக்கு ஜட்மெண்ட் டே அப்படின்றது அமைஞ்சிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அதிக பெரும்பான்மையோட ஜெயிக்கிறார் அப்படின்றது, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்த்துட்ருக்கோம். எத்தனையோ பேர் என்னைய மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்க. வெற்றி கொண்டாட்டம் அப்படின்றது இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிச்சிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வீட்டுக்கும் பனையூர் அலுவலகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துட்ருக்காங்க. துணை ராணுவப்படை வந்து இறங்கியிருக்கு. விஜய் அவர்களுடைய தந்தையான SA சந்திரசேகர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்பவே நான் பெருமைப்படுறேன் அப்படின்றத பேசியிருக்காரு. இந்த வீடியோவில் அந்த வெற்றி நிலவரத்தை பற்றியும் இன்றைக்கி விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிற சில அசைன்மெண்ட்ஸ் மற்றும் பல கட்சிகளில் இருந்து இன்றைக்கி TVK-காரங்களை நாங்கள்லாம் தூக்கிடுவோம் அப்படின்னு அவங்கெல்லாம் பெருமிதமாக பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் தட்டி தூக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பேசுவோம். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுடைய தொகுதியில் இரண்டுலேயுமே, அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் அதிக பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்ற வெற்றி வந்துருச்சு அப்படின்றதும் அறிவிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் விஜய சரவணன் அப்படின்றவர் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஜெய்ஸ்டார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட கீதா ஜீவன் அமைச்சர் அவரை விட அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ ஜஸ்ட் நவுல வந்துட்டு இருக்கிற நியூஸ் முக்கியமாக கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி எடுத்திருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்த உடனே முழுக்க காங்கிரஸில் இருக்கிற மிக முக்கியமான நபர் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவோ சொன்னனே ராகுல் காந்திகிட்ட, விஜய் கூட கூட்டணி போயிடுவோன்னு கேட்கலையே அப்படின்ற ஒரு விஷயமும் தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்களுடைய பையனான விருதாச்சலத்தில் ஜெயிச்சிருக்காப்புல தம்பி விஜய பிரபாகரன் அவரும் வந்து தேமுதிகவுடைய அம்மா, அதாவது பெட்டிலதா அவர்கள்ட்ட பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. அம்மா நான் அண்ணன் கூட போவோன்னு சொன்னீங்கன்னே கேட்டிங்களாம்மான்னு சொல்லிட்டு தம்பியும் சொல்லியிருக்காப்புல. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காருன்ற முன்னிலை நிலவரம் வந்த உடனே வேற வழி இல்லை, இனியும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு சீட்டை கொண்டுக்கிட்டு போய் தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சுக்குருவோம் அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கரமாக நியூஸ் வந்துட்டு இருக்கு. இருந்தால் கூட இவங்கெல்லாம் வர்றாங்க வரலன்றதை தவிர்த்து தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்களை தக்க வைக்கிறது, வெற்றி அதாவது முன்னிலையில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இன்னைக்கு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நாள் வந்து ஆளும் கட்சியா இருந்தவங்க எதிர்க்கட்சியா வந்திருப்பாங்க. எதிர்க்கட்சியா இருந்தவங்க ஆளும் கட்சியா வந்திருப்பாங்க. ஆனா இவ்வளோ நாட்கள்ல இந்த ஒரு ஆளும் கட்சி அப்படின்றது எதிர்க்கட்சியா வர்றதுக்கு கூட வரவிடாம மக்கள் அவங்க வந்து 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்துல எதிர்க்கட்சிக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகுற மாரி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மாறி மாறி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடின்னு வந்துட்டு இருக்கு. காலையிலே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதியில சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய தொகுதியில ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி தபால் ஓட்டுகளை நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் அவங்க வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ரொம்ப பெரிய கலவரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் டிவிக்கு முகவர்களை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இப்படி ஒரு நியூஸை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னங்க விஜய் வராரு, மிஞ்சி போனால் என்னங்க அவர் வந்து ஒரு சினிமாலேருந்து வந்திருக்காரு, 10 தொகுதி எடுப்பாருங்க, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு பேசினவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசுகிற விதமாக இவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இதை விட 2வது விஷயமா நான் சொல்லிடுறேன். இவ்வளோ நாள் தமிழகத்தில் ஆண்டுகிட்டு இருந்த எம்எல்ஏக்கள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மற்றும் காங்கிரஸில் இருக்கிறவங்க, பிஜேபியில் இருந்தவங்க எல்லாரையுமே பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழக புதுமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அதிகப்படியான வாக்குகளின் அடிப்படையில் ஒரு தலைவர் சில இடங்களுக்கு கூட அவரால் பிரச்சாரத்துக்கு போக முடியல, மக்களிடையே நேரடியாக பேச முடியல, எவ்வளவோ வந்து தடுப்பணைகள் தடுத்து வச்சு பார்த்தாங்க. இத்தனையும் மீறி இந்த ஒரு இமாலய சாதனை அப்படின்றது வரலாறு திரும்பிருச்சு அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சியாக தான் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அதிகப்படியான ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் எல்லாருமே வந்து ஜெயிச்சாங்க அப்படின்றத அறிவித்த கையோட நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு. அதுக்கும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் சொல்லிகிட்டே இருப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஏற்கனவே அறிவித்த மாதிரி இன்றைக்கி வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாமே இப்போ பனையூருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னும் ஈவினிங்குள்ளே போய் சேர்ந்துருவாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு சில நியூஸுகளும் வர வேண்டியிருக்கு. அங்கேருந்து நான் அதுவும் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஒவ்வொரு தொகுதிகளையும் அந்த முன்னணி நிலவரம் தமிழக வெற்றி கழகம் முன்னாடி ஏறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தடுக்கிறாங்க. பூத் முகவர்கள் வந்து ஐடிவிங்கை சேர்ந்தவர்கள், டிஎம்கேவை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர் என்ற போர்வையில் தமிழக வெற்றி கழக அவங்கள தாக்குறதுக்காக ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. கலவரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா 3வது இடத்துக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்றது மக்கள் அவரை சுத்தமாக ஏற்றுக்கல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியாக வர்றதுக்கு கூட துப்பு இல்லாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆண்ட லட்சணம் அப்படி. அதை விட முக்கியமாக இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னு ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று வீடியோவில் தான் நான் சொன்னேன், போடி நாயக்கன் ஒரு தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் தில்லுமுள்ளு வேலை பார்த்துட்ருக்கார் அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் நடந்திருக்கு. பின்னாடி இருந்தவர் திடீர்னு போடி நாயக்கன் ஒரு தொகுதியில் முன்னிலையில் வந்துட்டுருக்கார் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 133 வாக்கு தான், அதுவும் கூட இழுபறி. ஈவினிங் நான் போடுற வீடியோவில் எந்தெந்த தொகுதியில் எத்தனை நிலவரங்கள் அப்படின்ற விவரத்தோடு நான் வந்துடுறேன். இப்போ வரைக்கும் சில பேருக்கு தான் வெற்றி அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். காலையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம லைவ் போட்டுட்டு எல்லாருக்குமான அந்த அப்டேட்டை கொடுத்துட்டே இருந்தோம். அதனால அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு விஜய் அவர்கள் அறிவிக்க போகிற விஷயங்கள், எந்தெந்த கட்சி இன்னைக்கு அதிகப்படியான சுமைகளை தன்னோட முதுகில் ஏற்றி வச்சிருந்த டிஎம்கே கட்சியிலேருந்து இவ்வளோ பெரிய கூட்டணி வச்சிருந்தோம், அவங்களால வெறும் 54 இடங்களை தாண்ட முடியல அப்படின்ற ஒரு விஷயம். எடப்பாடி அவர்கள் எங்கள் கூட மோடியே இருக்காரு அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தில் ஆடிட்டு இருந்தாப்புல. ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி தமிழக மக்கள் இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படின்னா மக்கள் உங்களால் இல்லாமல் வேறு வழியே இல்லை. இன்றைக்கி என்னை மாதிரி நிறைய பேரோட வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறியிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். அதனால் இந்த வெற்றி கொண்டாட்டம் அப்படின்றத அறிவிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இளைஞர்கள் வெளியில் போகாதீங்க, டீனேஜ் பசங்களை வெளியில் விடாதீங்கன்றது நம்மளோட கருத்து. மறக்காமல் உங்களோட கருத்தையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தவங்களோட தொகுதியிலையும் பெரிய பெரிய வெற்றி கொண்டாட்டங்கள் எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த உடனே உங்களுக்கு நான் சேனலில் வந்துடுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.